ஹாய், குட் மார்னிங். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஜாப் போயிட்டு வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் படிக்கவே டைம் சரியாக இருக்குது. மிஷின் மாதிரி ஓடுற மாதிரி இருக்குது. சுத்தமாக டைமே இல்லை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் ஸ்டடி பிளான்லாம் எந்த லெவலில் போயிட்டு இருக்குது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் டேஃப்டில் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணது. இந்த வாரம் எனக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு தான் போயிட்டு இருக்குது. டெஸ்ட்டு 5லேருந்து 7 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்காங்க இந்த வாரம். 3 வாரத்துக்கான டெஸ்ட்டை ஒரே வாரத்தில் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதை 2 நாளைக்கு பிரித்து நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய டார்கெட் படி காலையில் எழுந்து 9th தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்முடைய ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். 6:30க்கு வாக்கிங் கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 1 மந்த் ஸ்டடி பிளான் போட்டு எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. டிஎன்பிசி புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எப்படி படிக்கலான்னு பிப்ரவரி மந்தில் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருப்பேன். அதுபடி நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அகாடமிக் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணாலும் சரி, 1 டேக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சு படிங்க. ஒரு நாளைக்கு என்னெல்லாம் படிக்கலான்னு ஒரு ஸ்டிக் நோட்டு இல்லை ஒரு ஸ்மால் நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சு படிங்க. ஒரு நாள் டார்கெட் படி நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை டிக் பண்ணி வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம்னு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு சில நேரத்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாட்டியும் அதை மறுநாள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் படிக்கணும் ஆர்வத்தில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைமை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. காலையில் எப்போவுமே மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. மதியம் சயின்ஸு, நைட்டு ஜிகேன்னு ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. படித்ததை அதிகமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. 1 வீக் படித்ததை டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரியும். எந்தெந்த சப்ஜெக்டில் மார்க் குறையுதோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அந்தந்த தவறுகள்லாம் திருத்திக்கங்க. உங்களுடைய ஸ்டடி பிளான் படி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி என்னோட டார்கெட் படி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். சில நேரம் முடிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஆஃபீஸ் டைமில் மொபைலை வச்சு படிச்சுட்டு இருப்பேன். லன்ச் டைம் வீட்டுக்கு டெஸ்ட்டு 5க்கான மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஜாப் முடிச்சுட்டு நைட்டு எப்பயும் போல் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட்டு 5க்கான குவாலிட்டி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படியே இந்த நாள் எனக்கு போச்சு. டெஸ்ட் பேஜுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. புதுசாக படிக்கிறவங்க எப்பயும் போல் படிச்சுட்டே இருங்க. இன்னும் 2 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நிறைய யூடியூப் சேனலில் டெஸ்ட் வைப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.